நீங்க இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். நீங்க 12th ஃபெயில் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ண முடியும். நிறைய பேர் டிகிரியை பற்றி பேசும்போது எல்எல்பியை பற்றி பேசுவாங்க, சிவில் இன்ஜினியர் பற்றி பேசுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரை பற்றி பேசுவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பற்றி பேசுவாங்க, நிறைய டிகிரிஸை பற்றி பேசுவாங்க. எல்லா டிகிரியும் அதுக்கான ஒரு தனித்துவத்தை கொண்டு இருந்தாலும் நிறைய பேர் பேசாத ஒரு ஃபீல்ட் தான் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டால் ஒரு அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இல்லாமல் அந்த கம்பெனி ரன் ஆக போகிறதே கிடையாது. எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரோல் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் யூகே யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிகிரி முடிக்க போகிறீங்க அப்படின்னா அது மொத்தமாக 3 இயர்ஸ் வரும். பட் நான் சொல்கிற இந்த ப்ரோக்ராமை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 இயர்ஸ் ப்ரோக்ராமை 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸப்ஷனை இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எடுத்து தரும். இந்த ப்ரோக்ராம் தான் ஹையர் நேஷனல் டிப்ளமா இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்கிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அக்கௌண்டிங்கை பற்றியும் ஃபைனான்ஸை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டெப்டாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இதுக்கான மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹையாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக ஒரு ஜாப்பை எடுத்துக்கொள்ள முடியும். பிகாஸ் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணாததும் இதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸில் உங்களுடைய கரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராமை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஃபீயை பற்றி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் இதில் 12th எவ்வளோ டியூஷன் ஃபீ பே பண்ணுவீங்களோ அதே ஃபீயை பே பண்ணால் போதும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது யூகே அப்ரூவ்ட் ப்ரோக்ராம் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் அப்ரூவ்ட் இருக்குது, அது மாதிரி ஃபுல் மினிஸ்ட்ரி அப்ரூவல் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக ஆன்லைன்லேயே பண்ணி முடிக்க முடியும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும். நீங்கள் 12th ஃபெயில் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ப்ரோக்ராம் எடுத்து பண்ண முடியும். பிகாஸ் இது யூகே பாத்வே, ட்ரெடிஷனல் வே இங்கே ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு குளோபல் ரெகக்னேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த டிகிரியை வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் O லெவலுக்கு அப்புறமா கூட இந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது கணக்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து தமிழ்லேயே சப்போர்ட் கொடுக்கறதுனால உங்களால் ஈஸியாக கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியுது கண்டெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி HND அப்படின்னு சொல்றத கமாண்ட்ல டைப் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.